அவ்வளோ நேரம் உள்ளே இருந்திருக்கு, ஆனால் அது தெரியலை. குட்டி யானை இருந்ததே தெரிலங்க. வாங்க ஒரு க்ளோஸ் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். முதல் தடவை யானையோட தந்தத்தை தர்றேன். இந்த மாதிரி விஷுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் படத்தில் தான் பார்த்துருக்கேன். இந்த ஹாலு தான் எங்கள் மொத்த வீடே இருக்குங்க. அவ்வளோ பெரிய ஹாலு. காலை வணக்கம் நண்பர்களே. உள்ளே எந்திரிச்சாச்சு. இதுதான் நம்ம படுத்த இடம், பார்த்துக்குங்க. அப்படியே வெளியே வியூ. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து அதாவது பண்ணை தோப்பெல்லாம் வச்சுருந்தோம்னா இங்கே ஒரு சின்ன வீடு செட்டப் மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதே தான் இங்கே. அப்படியே இங்கே படுத்தோம்னா அப்படியே ரோட்டை பார்க்கலாம். உங்களை ரோடு காட்டுறேன் பாருங்கள். இதான் நம்ம காலை வியூ. அப்படியே சைடில் நியூஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு அப்படியே பக்கத்தில் கெரை இருக்குது. காலையிலே அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வண்டி இருந்தால் இங்கே நிற்கிது, அந்த நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஸோ இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு கிளம்புற வேலையை பார்க்கணும். அவங்களாம் வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி காலையிலே நம்ம எந்திரிக்க முடியாது, அவங்க எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு அறுவடை அவங்களுக்கு. இந்த ரூமில் தான் நம்மளுக்கு லக்கேஜ்லாம் இருந்துச்சு. ஸோ எடுத்துகிட்டு நம்மளுடைய கிளம்புற வேலையை பார்ப்போம். அப்படியே ஒரு ஓரத்தில் போட்டாச்சு. பாருங்கள், இதுதான் அவங்க செட்டப்பே. இது அவங்களோட ஸ்டோர் ரூம் மாதிரி. அதாவது இங்கே தேவையான அந்த பொருட்கள், அந்த போட்டு எடுத்துகிட்டு போகிறது மிஷின் இருந்திருக்கு, இப்போ இதாகிடுச்சு. ஸோ இங்கே தான் அவங்க குக்கிங் பண்ணிக்கிறாங்க. இதுதான் அவங்க குக்கிங் சாமான். இந்த சின்ன ரூமில் தான் அவங்க வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக அக்காமடேட் பண்ணிக்கிறாங்கப்பா. இங்கே தான் நேற்று சொன்னிருந்தேன், எங்களுக்கு இங்கே தான் படுத்திருந்தேன். இங்கே நம்ம தமிழ்காரனை படுத்திருந்தார். நான் தருக்கிற பார்த்தீங்களா, அதான் ஓனரனே. அவள் தான் நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்து தருத்தாங்க. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரிஜோ. இப்போ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பத்ராவதின்னு சொல்கிற இடத்துல, ஜனப்புரான்னு சொல்கிற இடத்துல இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நேற்றுள்ள வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல, ஏன்னா வீடியோ வந்து கிராஷ் ஆகிருச்சு நம்ம இதில் SD கார்டில். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நேற்று நைட் நான் வந்து ஸ்டே பண்ணணும். நம்ம அண்ணன் தான் நம்மளுக்கு வந்து அக்காமடேஷன் கொடுத்தாரு. தேங்க்யூ பாய், இடம் கொடுத்ததுக்கு. அப்புறம் நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம தமிழனை இருக்கிறோம். வாங்கண்ணா. நேற்று ஃபுல்லாக நைட் நம்மளுக்கு தந்த அண்ணன் தான் கம்பெனி ஃபுல்லாக பேசிக்கிட்டு எங்கேருந்து வந்தாங்க அப்படி சொல்லி அவங்க ஊரை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இங்கே தான் இப்போ படுத்தேன். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கெரைன்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க இந்த இடத்த? தமிழ்லேயும் கெரை தானா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எடுத்து அவங்க வந்து மீன் பிடிப்பாங்க. காலையில் எப்படி கடலில் போய் மீன் பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்க வந்து இந்த கெரையில் வந்து மீன் பிடிக்கிறாங்க. அண்ணன் தான் ஓனர், பார்த்துக்குங்க. இந்த சைடு யாராவது வந்தால் அதாவது ஸ்டே பண்ணு பார்த்தீங்கன்னா அண்ணன் பர்மிஷன் கேட்டால் அண்ணன் தங்க வைப்பார். அப்புறம் அண்ணன் ஏதோ சொல்லணும்னு சொன்னார். போலி ನಮಸ್ತೆ. ನಾವು ಭಾರಿ ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಮ್ಮ ಸ್ವಲ್ಪ ಹೊಟ್ಟೆ ಗಿಟ್ಟೆ ನೋಡ್ರಿ, ನಾವು ಭಾರಿ ಸಖತ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀನಿ, ಮೀನು ಹಿಡಿತೀವಿ. ಇವತ್ತೇ ಆಗಿಲ್ಲ ಸ್ವಲ್ಪ. ಈಗ ನೋಡ್ರಿ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಅಂತ ನಾಸಿರಣ್ಣ ಮೀನು ನೋಡ್ರಿ, ಸೂಪರ್ ಐತೆ ಮೀನು. ನಾವೇ ಹಿಡಿದಿರೋದು ನೋಡ್ರಿ ಮೀನು. ನೋಡ್ರಿ ಜೀವ ಫ್ರೆಶ್ ಮೀನು ನೋಡ್ರಿ. ಬಾಯಿ ಪಕ್ಕ ಉಳಿತೈತೆ ನೋಡ್ರಿ. ಮೀನಂದ್ರೆ ಭಾರಿ ಪ್ರೀತಿ ನಮಗೆ. ಮೀನಂದ್ರೆ ನಾವು ಬಿಡಲ್ಲ. ಮೀನಂದ್ರೆ ಸಾಯೋದು ಮೀನಲ್ಲಿ, ಹಿಡಿಯೋದು ಮೀನಲ್ಲಿ. அவன் என்ன சொல்கிறான்னா, அதை நான் கஷ்டப்பட்டு இது பண்ணி தான் இதை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கலாம். ஒரு வேளை சோத்துக்கு தான் இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் அண்ணன் சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் மீன்னா அவருக்கு வந்து உசுரா, அதான் அவருக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லுவாங்க. தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ்ண்ணே. ஸோ பைக் வந்து எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சுங்க. அந்த பெரிய லக்கேஜ் வந்து அப்படி கட்டியாச்சு. அப்புறம் இந்த பேக் வந்து நம்மளால் கரெக்டாக மேலே வைக்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே ஷோல்டர்லேயே மாட்டிக்கிறேன். வழக்கம் போல் என்னன்னு தெரில, கோப்ரோ வந்துட்டு கொஞ்சம் மைக்கு ஏதோ ப்ராப்ளம். அதனால் என்னால் கரெக்டாக வந்து மோட்டோ விளாக்கிங் ஒழுங்காக பண்ணவே முடியலங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 22 கிலோமீட்டர் நம்ம ஹால்ட்டு போட்ட இடத்துல நம்ம கேம்ப் பண்ணோம்ல, அதாவது அவங்க பிளேஸ் கொடுத்தா. அங்கேருந்து பார்த்திங்கன்னா எலிஃபேண்ட் கேம்புக்கு வந்திருக்கோம். டக்கர்பே எலிஃபேண்ட் கேம்ப்பு. ஸோ இது பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் இந்த ரிசர்வ் ஏரியான்னு சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி ஏரியாவில் தான் வந்திருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பைக் பார்க்கிங்கு தனியாக வச்சுருக்காங்க. பைக்குக்கு காருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து தனியாக பார்க்கிங் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து அதுக்கு நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 8:30 காலையில் வந்து ஷார்ப்பாக வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க.
அதுமாதிரி போட்டிருப்பாங்க எவ்ரிடே 8:30 to 1 PM தான் இதோட டைம். உள்ளே பார்த்தீங்கன்னா 22லேருந்து 24 யானை இருக்கும் அப்படியே அந்த டிக்கெட் கவுண்டர்லாம் சொன்னாங்க. ஸோ அவங்கள்ட்ட அப்படியே டிக்கெட் வாங்கியாச்சு. நம்ம இதுக்குள்ளே டிக்கெட் மட்டும் வாங்கியிருக்கோம். அது பைக் பார்க்கிங் டிக்கெட்டு. நீங்கள் 8:30 வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். ஒரு 8:15 கிட்டே இருக்கும் டைம். 8:15 8:20 கிட்டே இருக்கும். ஸோ 8:30க்கு யாராக வர்றதா இருந்தாலும் 8:30க்கு வாங்க. அப்போ தான் திறப்பாங்க. 1 மணிக்கெலாம் மூடிடுவாங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம உங்களுக்கு உள்ளே போயிட்டு காட்டுறேன் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. டிக்கெட்டும் உங்களுக்கு வந்து நார்மலாக 50 ரூபா, அதாவது இந்தியனாக இருந்தால் 50 ரூபா, ஃபாரினாக இருந்தால் அதுக்கு தனியாக ரேட்டு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். உள்ளே போயிட்டு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். உள்ள ஆளுங்களாம் பாருங்கள் வெயிட் பண்ணியிருக்காங்க டிக்கெட்டுக்காண்டி தான். ஆனால் இடம் செம்ம வைப்பாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் வாங்கியாச்சு. என்ட்ரிக்கு 50 ரூபா. அப்புறம் யானையை வந்து குளிப்பாட்டுறது பார்க்குறது, அப்புறம் அங்கே போய் பார்க்குறதுக்கு எக்ஸ்ட்ரா 100 ரூபா வாங்குறாங்க. ஸோ நான் வச்சுக்கோங்க என்ட்ரிக்கு 50 ரூபா, அப்புறம் எலிஃபென்ட் பாத்திங்க்கு 100 ரூபா தனியாக வாங்கிட்டாங்க. ஸோ இதான் அந்த டிக்கெட். பார்த்து ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வந்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம க்ரீனே இருக்குங்க. நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தேன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபீல் குட்டாக இருந்துச்சு. எனக்கே என்னடா நம்ம ஊரில் இப்போலாம் இடம் இல்லாமல் போச்சுன்னு லைட்டாக எனக்கு புறாமல் இருந்துச்சு. இடம் சூப்பராக இருங்க. அதுவும் அந்த பைக்கில் வரும்போது அந்த ஃபீல் இருக்கே வேறு லெவல். ஸோ நீங்கள் காரில் பைக்கிலலாம் வந்தீங்கன்னா ஒரு தனி ஃபீல். அதான் வந்து எப்போதுமே வந்து பைக்கில் வந்து கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக ஃபீல் ஆகும். நம்ம எப்போ நிப்பாட்டிக்கலாம், இங்கே வாட்டி போய்க்கலாம் அப்படின்னு. ஸோ இன்னொரு வியூ இருக்குது அப்படியே பாருங்களேன். இது வந்து டேம் தண்ணியா இல்லை என்னது ரிவரா என்னன்னு தெரில. நான் மேப்பில் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இடத்துக்கு தாங்க பஞ்சமே இல்லைங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக க்ரீனரியா, அது மான்சூன் சீசன் வேறையா. உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு இருக்குது. அந்த ஃப்ரேம் பாருங்க ஜி. நம்ம ரஜினிகாந்த் சொல்லலாம், அந்த ஃப்ரேம் பாருங்க ஜி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா மஸ்ட் விசிட் பிளேஸுங்க. இந்த சிவமோகா சைடு வரீங்க அப்படின்னா இந்த கண்டிப்பாக இந்த எலிஃபென்ட் கேம்பு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த வியூ வந்து கேமராவில் அந்தளவுக்கு தெரியல, நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. யானை அப்படியே குளிப்பாடிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் கூட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்ப்போம் நம்ம. ஆக்சுவலாக இந்த கேம்ப் வந்து ஏன் கேம்ப் எலிஃபென்ட் கேம்ப்னு பேர் வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இருக்கிற எல்லா யானைகள், மொத்த யானைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு ஏதாவது பிரச்சனை, இல்னஸ், இல்லைனா மென்டல் ஏதாவது டிஃபிஷியன்சி, இல்லை பாடியில் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவங்க தான் பர்டிகுலராக வந்து போய் இது வந்து கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இது பண்ணுறது, கவர் பண்ணுறது. ஸோ அவங்க அந்த யானைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து கேம்பில் வந்து விட்டுருவாங்க. விட்டு இது வந்து ரெடியாகி வர்ற வரைக்கும் இவங்களே நல்லா பார்த்துக்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் ஃபுல்லாக, அதாவது எப்படி சொல்ல, ஏக்கர் கணக்கில் உள்ள இடங்க, ஃபாரஸ்ட் ஏரியாங்க. இதுக்குள்ளே வச்சு தான் அந்த கேம்பை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, குட்டி யானை இவ்வளோ நேரம் உள்ளே இருந்திருக்கு. ஆனால் அது தெரியலை, குட்டி யானை இருந்ததே தெரிலங்க. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ தான் ஒவ்வொரு யானையும் இறக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் இவங்க 2 பேர் வந்தாங்க. பார்த்தா இவர் ரொம்ப பெருசாக இருக்காங்க. இவன் தான் இருக்காலே பெருசாக இருக்குமோ டவுட் வேறு இருக்குது எனக்கு. மொரட்டாக இருக்கும். அந்த இது பாருங்கள், தும்பிக்கை, தந்தம் பாருங்களேன். அப்பா, உங்களுக்கு இந்த வீடியோவில் எவ்வளோ ஆகுது தெரியலங்க. நேரில் இதெல்லாம் வந்து நேரில் வந்து என்ஜாய் பண்ணுற விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பசங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணி ஜாலியாக விளாண்டுக்கலாம். நைனாவும் அம்மாவும் இப்போ வளைச்சி நீங்கள் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட்டுங்க. இது வந்து டிக்கெட்டு 50 ரூபா, பட் இதுக்கு வந்து நீங்கள் 100 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி பக்கத்தில் வந்து அதை குளிப்பாட்டுறது, அதை தொடுறது, அந்த மாதிரி இப்போ லாஸ்ட் கொடுக்காட்டி நீங்கள் தொட முடியாது. எடுத்துக்கலாம். செம்மையாக இருக்குது. முதல் தடவை யாரும் ஒரு தடவை தொடுறேன். இது ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்களா அவனுக்கு. நம்ம இவ்வளோ தூரம் வந்ததுக்கு யானையை தொட்டு விளையாடலாம். எப்படி இந்த ரஃப்பாக இருக்குங்க ஸ்கின்னு. தலைவனுக்கு முடியலாம் இருக்குது. இதை பார்த்தா என் மாப்பிள்ளை ஜஸ்ட் ஒன்று ஞாபகம் தான் வருது. மாப்பிள்ளை பாரு, மாப்பிள்ளை யானைக்கெல்லாம் பாரு, தலையில் பெரிய பெரிய முடியாக இருக்குது மாப்பிள்ளை. ஐயாப்பா, பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெஜஸ்டிக்கான அனிமல். அது எவ்வளோ அப்படியே ஸ்மூத்தாக. அவ்வளோதான், படுத்துட்டான்.
பாருங்க சூப்பராக இருக்குது, ரொம்ப பெருசுங்க. அதோட தந்தம் பாருங்களே. பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி அந்த எலிஃபண்ட் குளிக்கிறது மட்டும்தான் இருக்குது. ஸோ நீர் வந்து அதாவது தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமான காரணத்தினால் இருங்க துடைச்சிக்கிறேன், அழுக்காக இருக்குது. தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமான காரணத்தினால வந்து இப்போ போட்டிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா. எலிஃபண்ட் ரைடு இப்போ கிடையாதான், 6 மாதம் ஆகுமா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் நினைக்கிறேன். ஆமாம், ஜூனு 25, 26 இந்த டேட்லாம் இருக்கும் இன்றைக்கி. ஸோ இந்த மாதம் வந்தால் உங்களுக்கு வந்து தண்ணி அதிகமாகிருச்சுன்னா உங்களுக்கு போட்டிங் கிடையாது. ஸோ நான் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். மணி பேர் 9:30 ஆயிடுச்சு. 8:15 இங்கே வந்தாச்சு. ஸோ 1 மணி நேரம் ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப பெருசாக அதுவும் இல்லை, பட் வந்தீங்கன்னா சில்ட்ரன்ஸோடு வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்ல சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாங்க. நல்லா ஒரு ஒர்த்து 100 ரூபா 150 ரூபா கொடுத்து பண்ணுறதுக்கு சம ஒர்த்து தான். ಟ್ರೆಕ್ಕಿಂಗಾ? ಹಾಂ, ಹೌದು. ಎಂಟ್ರೆನ್ಸ್ ಕೊಡ್ಬೇಕಂತ? ನಮ್ಮದು ತಮಿಳ್ನಾಡು. ಇಲ್ಲೇ ಇಡಲ್ಲ? ಹಾಂ, பார்த்தீங்கன்னா நம்ம 2வது ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம். இங்கே வந்து ஒரு ஃபோர்ட் இருக்குது. இங்கேருந்து ட்ரெக்கிங் பண்ணி தான் போகணுமா. ஸோ பைக் வந்து நம்ம இந்த பாட்டி கடையில் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் அங்கே தள்ளி போய் நிப்பாட்டிட்டு என்ட்ரி ஃபீஸ் ஒரு 50 ரூபா கொடுக்கணுமா. கொடுத்துட்டு அங்கேருந்து ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் அந்த ஃபோர்ட்டுக்கு ஏற முடியும். பட்டு பிரச்சனை என்னென்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, மழை பார்த்தீங்கன்னா முரட்டாக மழை பெய்யுது. அதான் ஒரு சின்ன இது. ஸோ அதனால் பசிக்குது, காலேருந்து வேறு ஒன்றும் சாப்பிட்லையா. ஸோ வந்துட்டு நம்ம பாட்டி கடையிலே சாப்பிடலான்ட்டு நம்ம அந்த என்னமோ அது மசாலே சேவ் முறுமுறி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதை சாப்பிட்டுட்டு இடத்த வேறு கவர் பண்ணணும். ஸோ பார்ப்போம், மழை ரொம்ப பெய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம திரும்பி ஜூட் அடித்து ஜோக் ஃபால்ஸ் போயிடுவோம். இல்லாட்டி இந்த ட்ரெக்கிங் முடிக்கிற மாதிரி பார்ப்போம். ஆனால் ஸ்பாட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக்கை நிப்பாட்டி 20 ரூபா டோக்கனுங்க. அதாவது பைக்குக்கு 20 ரூபா கொடுத்தோம், காரில் வந்து 50 ரூபா நினைக்கிறேன். ஸோ இது ட்ரெக் பண்ணி தான் போகணும். அதுவும் 4 கிலோமீட்டர் மொத்தமாக இந்த ஃபோர்ட்டுக்கு போகிறதுக்கு. போகிற என்ட்ரியே இங்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களே, இதுதான் அந்த டோக்கன் வாங்கின இடம். டோக்கன் வாங்கியாச்சு. எங்கே வச்சிருந்தால டோக்கனை அப்படியே அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே வந்தேன் பாருங்கள். என்ட்ரி ஐயோ செம்மையாக இருக்குங்க. இதாங்க மான்சூன் கர்நாடகா. பாருங்கள் எப்படி இருக்குது இந்த சைடு. எல்லோரும் வந்து கர்நாடகா வந்து அப்படியே ஒரு இதில் விட்டுருவோம், என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் விட்டுடுறோம். பட் கம்பல்சரி நீங்கள் வந்து கர்நாடகா வந்து மான்சூனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும். அதுவும் இந்த மங்களூர், உடுப்பி, ஷிவமோகா, கோகர்னா அந்த சைடு வந்து கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணுங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்ஸு, பீப்புளும் அவ்வளோ நல்லா பேசலாம். ஒன்றும் பிரச்சனை வந்து இந்த லாங்குவேஜ். உங்கள் லாங்குவேஜ் தெரிஞ்சால் நீங்கள் அழகாக இங்கே சமாளிச்சிடலாம். லாங்குவேஜ் தெரியாதான் ஒரு சின்ன பிரச்சனை. பட் மித்தபடி ஊர் மக்கள் எல்லாம் தாறு மாதிரி. பெங்களூர் லைட்டாக பிரச்சனை வரும், பரவாயில்ல. இங்கே எல்லாருமே சம ஜாலி தான். வாங்க, இந்த 2 மணி நேரம் ட்ரக்கு நம்ம முடிச்சுட்டு மொத்தம் வரோம். பாருங்க, இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் கனவு கண்ட மாதிரி இடங்கள்ங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்களே. இது வழியாக தான் நம்ம நடந்து போகணும். இந்த மாதிரி விஷுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் படத்தில் தான் பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேயே பெரிய வயசில் படத்தெலாம் பார்த்துருக்கேன். இப்போ நேரில் பார்க்கும்போது அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏறும்போது அந்த சைட்லேருந்து ஏறும்போது ஈஸியாக இருந்துச்சு. என்னடா பாதை இப்படி தான் வருமா அப்படின்ட்டு கடைசியில் எங்கிட்ட மேலே ஏறினா தான் தெரியுது டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஆக்சுவலாக இந்த கடைக்குலேருந்து ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேலே ஸ்லாண்டாக தான் போகுது, அதான் சரி ஸ்டீப்பாக தான் போகுது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வர்றவங்க பிளான் பண்ணி வாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் நம்ம கோட்டையோட நுழைவாயில் வந்து இருக்குது. இப்போ தான் நுழைவாயிலுக்கே ரீச் ஆகிறோம். ஆனால் போகிற இடம் எல்லாம் ஆசமாக இருக்குங்க. பாருங்கள், போகிற வழியிலே சின்ன சின்ன நீர்வீழ்ச்சி, சின்ன சின்ன நீர் ஓடைகள் அப்படியே போகிறது. அப்புறம் இந்த வியூ எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா,
நான் வந்து மேகாலயா போயிருந்தேன். மேகாலயா சீரிஸ் பார்த்துனீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது வந்து 2 ட்ரெக்கிங் போயிருப்பேன். ஒன்று வந்து டபுள் டக்கரும், இன்னொன்று வந்து அந்த ஹிடன் வாட்டர் ஃபால்ஸும். அந்த டபுள் டக்கர் போகும்போது இதே ஃபீல் தான். ஆனால் நான் வீடியோ வழக்கமாக தான் கிராஷ் ஆகிடுச்சு தண்ணிக்குள்ளே போனனால. அப்படியே நான் உங்களுக்கு வந்து ஐயோ பாருங்கள், பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அட்டை வந்து ஏறிடுச்சு. சட்டை தானே அவனுக்கு, இப்போ அவனை எடுக்கிறது வேறு பெரிய கஷ்டம். அவ்வளோ சின்ன அட்டைனால தப்பிச்சிட்டான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்தோட வந்து ஹிஸ்ட்ரினா அப்படின்னு வடிவில் சொல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது, மேட்டர்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1600 வருஷம் வந்து பழமையான ஸ்டோரி இதுக்கு இருக்குது. அதாவது இந்த கோட்டை கட்டுறதுக்கே 300 வருஷம் ஆச்சான். அதாவது வெங்கட்டப்ப நாயக்கான்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்திருக்காரு. அவர்கிட்ட இருந்து ஒரு மகன்கிட்ட போயிடுச்சு. மகன்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா ராணின்னு சொல்லிட்டு, சின்னம்மா ராணின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருந்திருக்காங்க. அவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த கோட்டையை வந்து கட்டி முடிச்சதா லோக்கல்ஸ்லாம் வந்து நான் வந்து கொஞ்சம் பேசி கன்சல்ட் பண்ணிட்டு கேட்டேன். அவங்களாம் சொன்னாங்க. பட் இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சைட்டில் என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த கோட்டையை வந்து கன்ஸை வந்து, அதாவது வெப்பன்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்கும், அவங்களோட யானைகள் குதிரைகளை வந்து இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்து வைக்கிறதுக்கும், அப்புறம் அவங்களோட அந்த வேலைகள்லாம் பார்க்குறதுக்காண்டி இந்த இடத்த கட்டினா சொல்கிறாங்க. இந்த கோட்டைக்கு நான் சொன்ன மாதிரி 1300 வருஷம் இதிகாசம் இருக்குது இவங்க லாங்குவேஜில் சொல்லணுன்னா. ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதாவது நம்ம ஊரில் ஒரு படம் எடுத்தாங்கல்ல, என்னது 1000ல் ஒருவன், அதில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடமே கொஞ்சம் வந்து க்ரீனரியாக இருக்கு. அவ்வளோ அது கொஞ்சம் ட்ரை பிளேஸாக இருந்துச்சு, இது கொஞ்சம் க்ரீனரியாக இருக்குது. இதுதான் இந்த கோட்டையோட இதிகாசம். இத்தனை ராஜாக்கள், இத்தனை மன்னர்கள் வந்து இதை வந்து கட்டி முடித்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி சிதைஞ்சு கிடக்கு. எண்ட் ஆஃப் தி டே மனித வாழ்க்கை தாங்க. என்ன தான் கட்டு, எவ்வளோ பெருசாக கட்டு, எண்ட் ஆஃப் த டே வருஷம் போக போக, காலம் போக போக இந்த மாதிரி தான் அழிஞ்சிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பயணம் பண்ணி உங்களுக்கு நல்ல நினைவுகளும் நல்ல ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக அமைதியாக ஹாப்பியாக இருக்கும். நான் ஒன்றும் அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. பட் இருந்தாலும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்குங்க, நல்ல மெமரிஸ் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி இடங்கள்லாம் சுற்றி பாருங்கள் யங் ஏஜ்லேயே. அப்புறம் வயசாகிடுச்சு, கமிட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களால் சுற்றி பார்க்க முடியாமல் போயிடும். ஸோ காலேஜ் போகும்போதே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி ட்ரிப் பண்ணி, எல்லா குரூப்லேயும் ஒருத்தர் இருப்பான், வாங்கடா ட்ரிப் போகலான்னு சொல்லுவான். அப்போவே ட்ரிப்புக்கு போயிருங்க. இல்லாட்டி அப்புறம் நீங்கள் கல்யாணம் ஆகி இல்லைனா தாத்தா பாட்டி ஆகிட்டு அந்த இடத்துக்கு வர்ற மாதிரி இருக்கும். அப்போது இப்போ என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. அவ்வளோதான். வாங்க, நான் அப்படியே இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு அப்படியே ரைட் பண்ணி போகணும். சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமாட்டி நான் தான் பிளான் பண்ணணும். வாங்க, நம்ம வந்து வண்டி இருக்க இடத்துக்கு போகலாம். திரும்பி அதே மாதிரி வந்த ரூட்லேயே அப்படியே திரும்பி போகணும். போயிட்டு பார்க்கலாம். என்னடா திடுதுப்புன்னு இங்கே வந்து நிற்கிறேன்னு பார்த்தீங்களா? என்ன சொல்கிறதுங்க, நம்ம அந்த ஃபோர்ட் ஏறி முடிச்சுட்டு என்ன ஆச்சுன்னா கீழே இறங்கி வந்துட்டேன். வரும்போது நான் பார்த்தீங்கன்னா 2 தடவை கீழே வேற விழுந்துட்டேன். அதை விட பெரிய கொடுமை. எல்லாரும் முன்னாடி ஏதோ பொண்ணுங்களாம் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி விழுந்துட்டேன். ஒரே அசிங்கமாக போச்சு, மாட்டுற மாதிரி தான் ஆகிப்போச்சு. அப்புறம் என்ன, மழை சரியான மழை, வீடியோ எடுக்க முடியல. கோப்ரோ வந்து ஒரு சில பேர் லைட்டாக பிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வந்து எடுக்க முடியல, பயந்துக்கிட்டே வந்துட்டேங்க. வந்துட்டு ஏறி சரி எங்கேயா ஸ்டே போடணும்னு சொல்லிட்டு அப்படியே எங்கேயா தேடிட்டு இருக்கும்போது அப்புறமாட்டி பெட்ரோல் அடிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா மழையில் நனைஞ்சிருச்சா. ஏற்கனவே இந்த ஃபோனு வேறு சார்ஜ் போகிற இடத்துல அந்த லிக்விட் போனால கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ சாப்பிட்டுட்டு நேராக வந்து ஒரு இடமா தேட ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு சர்ச்சில் ஏறினேன், செயின்ட் ஆண்டனிஸில் போனேன். அங்கே இந்த ஒர்க்கு நடக்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டே தரல. அடுத்து ஒரு சர்ச்சு போனேன், செயின்ட் தாமஸ். அதான் செயின்ட் தாமஸ் சர்ச்சுக்கு போனேன். அங்கே போய்ட்டா எனக்கு 1 மணி நேரம் பூசையாண்டி வெயிட் பண்ண வச்சுட்டு கடைசியில் அந்த ஃபாதரும் இல்லைன்ட்டார். ஆனால் சர்ச்சில் வந்து நான் எதிர்பார்க்கவே, நான் நினச்சி சர்ச்சில் கண்டிப்பாக தருவான்னு நினச்சேன், சர்ச்சில் ஸ்டே தருவான்னு நினச்சேன். கடைசியில் சர்ச்சில் வந்து ஸ்டேயே தரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மழையில் நினச்சி தப்புன்னு ஆகிப்போச்சுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா மழை விடுற மாதிரி தெரில. ஏன்னா மழை பெஞ்சுன்னா நம்ம வந்து பெருசாக வந்து எங்கேயுமே டென்ட்டு போட்டு தங்க முடியாது. அந்த அப்படியே நொசன்னு ஆகிப்போம். அதுவும் இல்லாமல் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக, ஜாக்கெட்டு ஃபுல்லாக தண்ணியாகிடுச்சு.
கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எனக்கு ஒரு இடம் கிடச்சி தங்குறதுக்கு 300 ரூபா ஆச்சு. யாத்ரி நிவாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் இப்போ நான் வந்து 300 ரூபா தங்கியிருக்கேன். இடத்த உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மெய் மறந்து போயிடுவீங்க. அப்போ ஏற்பட்ட இடம் இதான். பார்த்தீங்கன்னா நான் தங்குற இடம். அதாவது கீழே உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் என்ன காமெடின்னு காட்டுறேன் உங்களுக்கு. இது கீழே இருக்குது பார்த்தீங்களா? கீழே வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாப்புங்க. பஸ் வர்றது போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அந்த ப்ரைவேட்டு பஸ் ஸ்டாப்பு. நான் சொன்னேன்ல யாத்ரி நிவாஸ், இதாங்க. இங்கே தான் தங்கியிருக்கேன். ஸோ டாமெண்ட்ரி கான்செப்ட் தான், ஆனால் ஓப்பன் டாமெண்ட்ரி. இந்த இடத்த நீங்கள் பாருங்களேன், இது ஃபுல்லாக ஓப்பன் ஏரியா. இந்த ஓப்பன் ஏரியாவில் ஒரு டாமெண்ட்ரி. அங்கே வந்து சின்ன சின்ன 2 டாம் பெட்டு மாதிரி 2 போட்டாங்க. கொசு வலையெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதான் நம்ம பெட்டு. இன்றைக்கி நைட்டு இதான் நம்ம பெட்டு. அப்படியே நம்ம ட்ரெஸ் எல்லாம் காய போட்டிருக்கேன். பேக்லாம் என்ன தான் ரெயின் கவர் போட்டாலும் ஒரு சைடு அப்படியே நனைஞ்சிருச்சுங்க. இனிமே தான் உங்களுக்கு வாங்க டூர் காட்டுறேன். டூர் பார்த்தீங்களா? இதான் நம்ம பெட். இன்றைக்கி இப்படி தான் படுக்கணும். எனக்கு லைட் இருந்தாலே தூக்கம் வராது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தூங்குற மாதிரி இருக்கும். சொன்னேன்ல உங்களுக்கு, ஜாக்கெட்லாம் சொத நனைஞ்சு போயிடுச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே காய போட்டிருக்கேன். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே தலைவன் காஞ்சிட்டா ஒரு நல்லது. ஒரு வழியை எப்படியாவது பண்ணிடலாம். இதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ரூமோட பால்கனி வியூ. எவ்வளோ பெரிய பால்கனி பார்த்தீங்களா? எனக்கு நல்லா இருக்குங்க. இந்த ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும் சூப்பராக இருக்குது. இன்னும் அவங்க கம்ப்ளீட்டாக முடிக்கலை. இதான் அந்த மெயின் ஜங்ஷனில் இருக்கிற யாத்ரி நிவாஸ். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு டீட்டெயில் வந்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்துக்குங்க. நம்பரு எவ்வளோ வாடகை எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது யூஸில் வச்சுக்கோங்க. பேக் பண்ணி கிளம்பியாச்சுங்க. பாருங்க முழு செட்டப் இப்படி தான் ஒவ்வொரு இடத்துக்கு நான் காட்டுறேன். ஹெல்மெட் வேறு ஒரு கையில் பிடிக்கணும், பைக் ரைடு வேறையா. ஸோ வாங்க நம்ம போயிட்டு செக் அவுட் பண்ணிடுவோம். செக் அவுட் பண்ணிவிட்டு வண்டியை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ட்ரிக்கு வந்தாச்சுங்க. இதான் வந்து புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க போல். ஸோ இது கட்டி முடிச்சா என்ன பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர். ஆளுங்களாம் வரிசையாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா? 20 ரூபா தான் ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு என்ட்ரி பக்கம் ஏறி வர வேண்டியதாங்க. எல்லோரும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. நான் கூட சீக்கிரம் வந்து நினச்சேன். பட்டு நம்மளை விட சீக்கிரமாக ஆளுங்க வந்திருக்காங்க. பாருங்கள், இடமே வெறித்தனமாக இருக்குது. அது ஏன்னா நான் வந்து எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 மீட்டர் தள்ளி இருக்கேன். எனக்கே வந்து லைட்டாக அந்த மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அந்த சாரல், அது மாதிரி சாரல் அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. எல்லோரும் வந்து தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் காலையிலேயே வந்து வெள்ளனை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. இது மட்டும் இல்லைங்க, அந்த சைடு இன்னொரு ஃபால்ஸும் இருக்குது. ஏங்க இதெல்லாம் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து ரசிக்க வேண்டிய கூடிய இடங்க. இது அவ்வளோ தரமாக இருக்குது. இப்படி வந்து வெறும் வாட்டர் ஃபால்ஸை மட்டும் பார்த்துட்டு போகிறதுக்கு தாண்டி உங்களுக்கு இதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் சின்னமாக. இன்னும் கொஞ்சம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்துட்டோன்னா சும்மா அதை பார்த்துட்டு போகிறோட அதை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுன்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த சின்ன இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்தியாவிலேயே 2வது வாட்டர் எப்படி சொல்லுவாங்கன்னா ஹையஸ்ட் பிளஞ்ச் வாட்டர் ஃபால். அப்படியே அந்த விழுந்து தங்குது பார்த்தீங்களா, அது பிளஞ்ச் வாட்டர் ஃபால்னு சொல்லுவாங்க. என்னோட முன்னாடி இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். நம்ம ஃபஸ்ட்டும் போயிருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் நொக்காலிக்காய் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஷோரான்னு சொல்கிற இடத்துல இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு. நம்ம அந்த சிவமோகாவில் இருக்கிற இந்த ஜோக் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு. பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், இன்னும் ஃபுல்லாக முடிக்கலை போல் இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்திருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்டு தாங்க. இந்த மாதிரி ஃபுல் ஒர்க்கெல்லாம் இருக்குது. உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் உள்ளே இருக்குது. பட்டு பே பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி இடத்துல டிக்கெட்டோடு சேர்த்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க.
பட் இங்கே அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லை. நீங்கள் பே பண்ணிட்டு யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம உள்ளே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நிறையா கைட்ஸ்லாம் இருப்பான். கைடு வந்துட்டு போட்டிங் வேணுமா, சஃபாரி வேணுமா அப்படின்னு நிறையா கேட்பான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு தெரில, பட் நான் கேட்கும்போது ஒரு ஆளுக்கு கஷ்டம், ஆனால் 750 rupees வாங்குவேன் அப்படின்னு சொன்னார். அதை பற்றி பெருசாக டீட்டெயில்ஸ் சொல்லல. ஸோ நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா, குரூப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த போட்டிங் இதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் அடுத்த இடத்துக்கு வேறு போகணும். ஸோ அதனால் நான் விடைபெறுகிறேன். அப்படியே முடிச்சுட்டு வெளியே பார்த்துட்டு வரும்போது தான் தெரிஞ்சு அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் விழுகிற இடம் பார்த்தீங்கன்னா டாப்பு, அது வரைக்கும் போயிருந்தாங்க. ஸோ நான் வந்து கேட்டேன் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல்கிட்டையும் அவங்கள்ட்டையும் கேட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியவே கைட்ஸ் இருப்பாங்க. இங்கே ஷாயிப்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்பர் வாங்கி வச்சுருக்கேன். அந்த நம்பர் வந்து நான் கீழே போடுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு போட்டிருக்கேன். பட்டு ஒரு ஆளுக்கு 600 அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஏன்னா ஒரு ஆளாக நான் தனியாக இருக்கனால எனக்கு 600 சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப அதிகம். அதனால் என்னால் இப்போதைக்கு அதை கவர் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வந்து ஆட்களாக நிறையா பேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 rupees 750 rupeesக்குள்ளே வந்து மொத்தமாக முடிச்சிருவாங்க. நீங்கள் 4-5 பேர் போய் பார்க்கலாம். ஆனால் அந்த இடம் வந்து செம சூப்பராக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து வீடியோ அனுப்பியிருக்காங்க. பட்டு பட்ஜெட்டு கொஞ்சம் அதிகமான காரணத்தினால தான் இவ்வளோது. 600-700லாம் கொஞ்சம் கஷ்டம் தான், கொடுக்க முடியாது என்னால் இப்போதைக்கு இருக்க நிலைமையில். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த ஃபேமிலியோட குரூப்போடு வந்தீங்கன்னா அந்த டாப் வியூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷிவமோகா இந்த ஜோக் ஃபால்ஸ் டாப் வியூ பார்க்கலாம். இப்போ ராணி ஃபால்ஸ் இன்னொரு ஃபால்ஸ் அதுவும் போய் பார்க்கலாம். ஸோ உங்கள் விருப்பம்.